நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் உன் தங்கச்சி பொண்ணு பார்வதிக்கு ஒரு மாப்பிளை பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற வரைக்கும் இந்த உண்மையை நம்ம அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கணும், அவ்வளவுதான். அத்தை அங்க பாருங்க, மாமாவும் தர்மாவும் இங்க என்ன பண்றாங்க? நம்ம பார்வதிய நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்டா. ஆமாடா, அம்மாக்கு தெரியாம தான்ப்பா. என்னப்பா என்ன செய்யறாங்க? அத்தாடி, வா என்னன்னு கேப்போம். ஏ சந்திரா, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க அந்த கேள்வியை நான் கேட்கணும். ஹாஸ்டல் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, நான் தான் அத்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போக சொன்னேன். அப்போ ஹாஸ்டல் பாத்துட்டீங்களா? நீ நாங்க அந்த ஹாஸ்டல் பார்த்தோம் நீ. ஆனா அந்த ஹாஸ்டல் நல்லா இல்ல. சாப்பாடு நல்லா இருக்காதான், தண்ணி வேற பிரச்சனையா. அங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்களே இப்ப வேற ஹாஸ்டல் போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல தர்மா, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட அந்த ஹாஸ்டல்ல தானே இருக்கா. அங்க எல்லாமே நல்லா இருக்கும், ஃபீஸும் கம்மின்னு சொன்னாலே. அது இருந்திருக்கும், அதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனா இப்ப சரியில்லையா. ஒருவேளை அதனாலதான் இப்ப ஃபீஸ் கம்மியா வாங்குறாங்களோ என்னமோ. பரவாயில்ல விடு, இந்த ஹாஸ்டல் இல்லன்னா வேற ஏதாவது நல்ல ஹாஸ்டலா பாப்போம். சரிங்க அத்தை, நான் இன்னும் 2 சுத்த சுத்தணும், சுத்திட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. வந்துடுறேன். ஆமாங்க. என்னாச்சு? என்னங்க, என்ன பொண்டாட்டி வந்திருக்கா பாருங்க. குடும்பத்தோட வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க வாங்க போயிடலாம். உங்க பொண்டாட்டி கண்ணுல பட்டா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வாங்க வாங்க. ச்சே, கோவிலுக்கு வந்து நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா? அவ இங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கலத்த. என்னங்க இது, உங்களுக்கு பிடிச்சவனா உங்க மனசுல இருக்கிறவளும் நான் தான். அந்த குழந்தை இல்லாதவளை பார்த்து பயந்து இப்படி நம்ம ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம். எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. இல்ல லதா, நான் என்ன சொல்றேன்னா, மாப்ள, எத்தனை நாளைக்கு தான் திருட்டு மாங்கா ருசியா இருக்கும்னு நீங்களும் என் மக கூட பழகிட்டு இருப்பீங்க. சீக்கிரமா இவ கழுத்துல தாலியை கட்டுங்க மாப்ள. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அத்தை. எப்படியாவது அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு லதா கழுத்துல தாலி கட்டுறேன். அத்தை, லதாவுக்கு இனிமே மேக்கப் பவுடர்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் மாப்ள அப்படி சொல்றீங்க? பின்ன கோவத்துல கூட கண்ணெல்லாம் செவந்து இவ்ளோ அழகா இருந்தா எதுக்கு மேக்கப் போடணும்? இப்படி எதையாவது சொல்லி சொல்லி என்ன மயக்கிடுங்க. போயிடுச்சா? மாமா, மாமா, அக்காவும் அத்தையும் அங்க இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 3 பேரும் ஒண்ணா வந்தீங்களா? இல்ல, நான் இப்பதான் வந்தேன். அப்போ இவங்க 2 பேரும் யாரு? இவங்க என்னோட ஃப்ரெண்டு. ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சோம். யதார்த்தமா இங்கதான் பார்த்தோம். இது பார்வதி, அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. எங்க வீட்டுல தான் தங்கியிருக்கா. ஆமா, நீங்க என்ன பண்ற? ஹாஸ்டல் பாக்குறதுக்காக நான் பெரிய மாமா, தர்மா மாமா எல்லாரும் வந்தோம். அப்படியே கோயிலுக்கு போலாமான்னு கேட்டேன். அதான் மாமா என்னை கூட்டிட்டு வந்தாரு. சரிங்க மாமா, வாங்க நம்ம போலாம். அத்தை மாமாலாம் அங்கதான் இருக்காங்க, போலாம். நான் வரேங்க. போலாம். கோச்சுக்காத ப்ளீஸ். அண்ணி, அதான் நீங்க தொட்டில் வாங்கி கட்டிட்டீங்கல்ல. இங்க தொட்டில் வாங்கி கட்டினா இன்னும் 10 மாசத்துல நம்ம வீட்டுல நீங்க தொட்டில் கட்ட போறீங்கன்னு அர்த்தம். என்னமோ தெரியல தர்மா, இந்த தடவை எனக்கும் அப்படிதான் தோணுது. நம்ம வீட்டுல ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னா உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆமாம் புவனா, பார்வதி வந்த நேரம் ஏதோ நம்ம குடும்பத்துக்கே நல்ல நேரமா இருக்கு. அன்னைக்கு அவ வரும்போதே கரண்டோட தானே வந்தா. அப்பா அங்க பாருங்கப்பா, இப்ப நம்ம ராஜதுரை அண்ணனோட வந்துகிட்டு இருக்கா. வாங்க. ஆமா, ஏன் புவனா
ஏதோ முக்கியமான வேலையா போனான்னு சொன்ன இப்ப அங்க இருந்து வந்துட்டு இருக்கா. என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாரு மாமா. எங்க நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போனேன், நீ இல்ல. நேத்து நைட்டு நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்னை பார்க்க இங்கே வந்துட்டேன். ஏன்பா வந்தவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல. நீ பூனாவும் சேர்ந்தே தொட்டில கட்டி இருக்கலாம். அத்தை இன்னும் ஒரு சுத்து இருக்கு, சுத்திட்டு வரவா? முதல் தடவை சுத்தும் போது எங்களை பார்த்த, ரெண்டாவது தடவை சுத்தும் போது இவனை கூட்டிட்டு வந்த. இப்ப யார கூட்டிட்டு வர போற? செல்வதுரையவா இல்ல பாண்டிதுரையவா? ஏம்மா போய் சுத்திட்டு வா. சரிடி, அதான் மாப்பிள்ளை கிளம்பி அங்க போயிட்டாரே, இன்னும் ஏன் இங்க உட்காந்துருக்கணும்? வா வீட்டுக்கு போலாம். என்னால ஜீர்ணிக்கவே முடியலமா. எனக்கு அவர் வேணுமா. என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. எல்லாம் புரியுது, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இதுக்கு மேல நம்பிட்டு உட்கார்ந்திருக்க முடியாதுமா. அந்த புவனாவை நானே வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் நானே அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா போறேன். அம்மா, இப்ப நான் பேசினது அவ கேட்டிருப்பாளம்மா? தெரியலையேடி, அவ கண்டுக்காம தானே போறா. அப்படின்னா அவ கேட்கலன்னு தானே அர்த்தம். இல்லம்மா, எனக்கு என்னமோ அவ கேட்டிருப்பாளோன்னு தோணுது. கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டாடி. அப்படி கேட்டிருந்தா இந்நேரம் நம்மள அவ திரும்பி பார்த்திருக்க மாட்டா. அவ கேட்காததுனாலதான் அவ அப்படியே போறா. தண்ணி பிரச்சனைலாம் வராதுண்ணே. 60 அடி ஆழத்திலே தண்ணி கிடைச்சிரும். தண்ணி சும்மா தேங்காய் தண்ணி மாதிரி இருக்குண்ணே. ஒரு நாள் இடத்த நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிரும். சரி சரி, பேசிட்டு சொல்லுங்க. இந்த பார்ட்டியாவது கண்டிப்பா இடம் வாங்குவாங்களா இல்ல விசாரிக்கிறதோட சரிதானா? அவங்க இடம் வாங்கணும்னு தானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் நடக்கும். அண்ணி, நீங்க வேணா உங்க வீட்ல பங்கு வாங்காம இருங்க. இது எங்க வீடு, நான் பங்கு கேட்பேன். இது ஏன் உரிமை? இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல அப்பா அம்மா எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். அக்கா, புக்கு படிச்சிட்டு இருக்கியாக்கா? ஆமாடா, என்ன விஷயம்? என்னக்கா அப்படி கேக்குற? ஏன் நான் உன்னை பார்க்க வந்தா ஏதாவது காரணத்தோட தான் வரணுமா? அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதத்தானே நானும் கேட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா, சென்னையில ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. அங்க படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவேன். அதுக்கு என்னடா, தாராளமா போய் படிக்க வேண்டியதானே? அதுக்குதான்க்கா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். அதுக்கு நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்திருக்கு. அதுல எனக்குன்னு வர பங்கை வச்சுதான் நான் கோச்சிங் சென்டர்ல சேரலான்னு இருந்தேன். ஆனா அப்பா கொடுக்கிற பணம் பத்தாது போல. அதான் உன்னோட பங்கையும் எனக்கு கொடுக்கறியா? ஹலோ கலெக்டர் சார், நீ நைஸா அங்க இருந்து நழுவி வரும்போதே நான் நினைச்சேன் அக்கா கிட்ட வந்து நீ இதத்தான் கேப்பேன்னு. ஏன் அக்கா கிட்ட நான் கேக்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப மட்டும் உன் அக்காவா? இங்க பாரு, இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். அன்னைக்கு நான் இன்சூரன்ஸ் பணத்துல பங்கு கேட்டப்போ ஆம்பளைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசுனீங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் அக்காவும் இந்த விஷயத்துல ஒண்ணா இருப்போம். பாருக்கா, இவ எப்படி பிரிச்சு பேசுறான். எப்படி ஐஸ் வச்சாலும் நீ நினைச்சது நடக்காது. மீனாட்சி, எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா நீ சும்மா இருக்கா? இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நம்மள இந்த வீட்டுல மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. குடும்பம்னா எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். மீனாட்சி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருக்கிறது சரியில்லை சொல்லிட்டேன். ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்பா குடுக்கற பணத்தை வச்சு நான் எதுவும் செய்ய போறதில்ல. அதனால நான் என்னோட பங்க தர்மா கிட்ட கொடுக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோங்க. அக்கா, நான் எனக்கு தேவைன்னு உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம தர்மாட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கா, நீ அப்படிலாம் கொடுக்க கூடாதுக்கா. உனக்கு வேண்டாம்னா
அந்த பணத்தையும் 5 பங்கா போட்டு எங்க 5 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். ஆ ஒருத்தருக்கு மட்டும் செஞ்சா மத்தவங்க நாங்க எங்கக்கா போறது? ஆ, ஆ. அம்மா வந்துட்டாங்க. என்னப்பா பா என்னம்மா நீங்களும் அண்ணி மட்டும் தான் கோயிலுக்கு போனீங்க, இப்ப வரும்போது எல்லாரும் ஒண்ணா வரீங்க? எல்லாரும் கோயில தாண்டா பாத்துக்கிட்டோம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வந்துட்டோம். அப்பா உங்க இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. என் அக்கவுண்ட்ல இன்னும் எந்த பணமும் டெபாசிட் ஆகலையே. அப்பா அவங்க பணத்தை அக்கவுண்ட்ல போடலப்பா, செக்கா கொடுத்திருக்காங்க. குடு. நாங்க எவ்வளவு வந்திருக்கு? மொத்தம் 4,12,000 ரூபாய் வந்திருக்கு. அத 6 பங்கா போட்டா ஆளுக்கு 68,667 ரூபாய் வரும். அதுல துளசி அக்காக்கு பங்கு வேண்டான்னு சொல்லிருச்சு. அதை எடுத்து 5 பங்கா போட்டா 13,733 ரூபாய் வருது. அப்போ ஒருத்தரோட பங்கு 82,400 ரூபாய். கணக்கெல்லாம் போட்டு கரெக்டா வச்சுட்டேன். அதான் மேனேஜர் அம்மா கணக்கு போட்டு வச்சுட்டாங்கல்ல. கரெக்டா அவங்க சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்துட வேண்டியதான். ஏங்க என்ன பங்கு பிரிக்க சொல்ற? இந்த வீட்ல நானும் செல்லதுரையும் குடும்பமா இருக்கும். எங்களுக்கு இருக்கிற செலவும் தனியா இருக்கிறவங்களுக்கு இருக்கிற செலவும் ஒண்ணா, அப்புறம் எப்படி ஒண்ணா பிரிக்க முடியும்? இதைத்தானே நானும் சொன்னேன். இவன் நம்ம சட்டம் உரிமை அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. இந்த சட்டத்திட்டம் எல்லாம் குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அண்ணே என்ன மீனாட்சி சொல்றது இருக்கட்டும். ஆனா நீங்க என்ன இப்ப புதுசா ஒண்ணு சொல்றீங்க? என்ன எனக்கும் தர்மாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அப்ப அந்த பணத்துல எங்களுக்கு பங்குலன்னு சொல்ல வரீங்களா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் செலவு இருக்குமா? தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செலவு இருக்காதா? ஹேய், உங்க 2 பேருக்கும் பணத்துல பங்கு இல்லைன்னு சொல்ல வரல. எனக்கும் செல்வதுரைக்கும் தனி பங்கு, உங்களுக்கு தனி பங்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் முடியாதுண்ணே. டேய், நம்ம 4 பேருக்கும் ஒரே மாதிரிதான் பங்க பிரிக்கணும். அப்ப நாங்க என்ன வெறும் கையில காக்கா ஓட்டிட்டு இருக்கிறதா? உங்க 4 பேருக்கும் என்ன பங்கு வருதோ அதே பங்கு எனக்கு வந்தாகணும். ஏய், என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்க? பொம்பளை பசங்களுக்கு இதுல பங்கு இல்லைன்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்ப தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் இதையே தான் சொன்னேன். ஆனா இவதான் ஏத்துக்க மாட்டேங்கிறா. அண்ணி இதுதான் சாக்குன்னு குறுக்கு சால் ஓட்டாதீங்க. இது எங்க 5 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. நீங்க இதுல தலையிடாதீங்க. ஏய் என்ன எல்லாரும் எழுத்து பேசிட்டு இருக்க? தேவையில்லாம வாங்கி கடிக்காத சொல்லிட்டேன். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீங்க என்ன சொன்னாலும் நான் இதை விடுறதா இல்ல. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் blast collectionum blast. இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம தி சென்னை சில்க்ஸ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் blast collectionum blast